ரைட். இது நான் முதலாவது படத்தை கேட்டேன். ஓகே. இது ரெண்டு சமாந்திர தட்டுக்களுக்கு இடையில ஒரு மின்கலம் ஒன்று வைக்கப்பட்டிருக்கு, சரியா? ரெண்டு சமாந்திர தட்டுக்களுக்கு இடையில ஒரு மின்கலம் ஒன்று வைக்கப்படக்குள்ள எங்களுக்கு தெரியும், அந்த சமாந்திர தட்டுக்களுக்கு இடையில எங்களுக்கு ஒரு மின்புல வலிமை ஒன்று உருவாகும். இப்ப என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஏயில இருந்து எம் திணிவும், ஏயில இருந்து பிள்ளைகள் எம் திணிவையும் பிளஸ் கியூ என்ற ஏற்றத்தையும் உடைய ஒரு துணிக்க ஓய்வில இருந்து விடப்படுது. இந்த பாயிண்டில இருந்து எம் திணிவும் பிளஸ் கியூ என்ற ஏற்றமும் உடைய ஒரு துணிக்க ஓய்வில இருந்து விடப்படுது. ஜஸ்ட் விடுறாங்க. ஸோ விட்டா எங்களுக்கு தெரியும் இதுல பிளஸ் பக்கம் இருக்கிறதால, ஓகே, அப்ப நம்ம இந்த கேள்வி முதல்ல அனலைஸ் பண்ணோம், சரியா? ஒரு பக்கத்துல பிளஸ் இருக்கிறதால, சரியா, இந்த பக்கத்துல பிளஸ் இருக்கிறதால எனக்கு இந்த தட்டுல பிளஸ் சேட்டங்கள் உருவாகும், இந்த தட்டுல பிளஸ் சேட்டங்கள் உருவாகும். இந்த பக்கம் மைனஸ் இருக்கிறதால இதுல எனக்கு மைனஸ் சேட்டங்கள் உருவாகும். இப்படி பிளஸ் மைனஸ் சேட்டங்கள் உருவாகிறதால எனக்கு தெரியும், பிளஸ் பக்கத்துல இருந்தே மைனஸ் பக்கத்துக்கு எனக்கு ஒரு மின்புல சரிவு உருவாகும். பிளஸ் பக்கத்துல இருந்தே மைனஸ் பக்கத்துக்கு எனக்கு ஒரு மின்புல சரிவு உருவாகும். மின்புல சரிவு உருவானா நாங்க ஏற்கனவே படிச்சிட்டோம், மின்புல சரிவு இருக்கிற பகுதிக்குள்ள ஒரு பிளஸ் கியூ ஏற்றம் இருக்குமா இருந்தா மின்புல திசையில ஒரு விசைதாக்கும், அந்த விசைக்கான சமன்பாடு EQ. ஓகே பிள்ளை, ஒரு மின்புலம் இருக்கிற பகுதிக்குள்ள, என்ற மின்புலம் இருக்கிற பகுதிக்குள்ள நாங்க ஒரு ஏற்றத்தை கொண்டு போய் வெப்பமா இருந்தா அந்த ஏற்றத்துல ஒரு விசைதாக்கும், அந்த விசைக்கான சமன்பாடு EQ, சரியா? அதை விட படிச்சு நாங்க ரெண்டு சமாந்திர தட்டுக்களுக்கு இடையில ஒரு V என்ற அழுத்த வேறுபாடு இருக்கைக்குள்ள அதுல இருக்கிற மின்புல சரிவுக்கான சமன்பாடு V ஓவர் dr, V ஓவர் dr. அவ்வளவு, இவ்வளவு நாங்க படிச்சாங்க. இப்ப முதலாவது கேள்வி என்ன கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா, இங்க இருந்து விடுறோம்னு சொன்னா அதுக்கான மீனிங் என்ன சொல்ல வரான்னு சொன்னா, ஆரம்ப வேகம் சைவர், ஆரம்ப வேகம் சைவர்ல விடுறாங்க. அப்ப நாங்க இதுல இருந்து பிள்ளைகள் ஆரம்ப வேகம் சைவர்ல இருந்து விடைக்குள்ள எங்கள்கிட்ட கேட்ட முதலாவது கேள்வி சொன்னா, தட்டு பியை அடையும் போது அது பெறும் இயக்கப்பாட்டு சக்திக்கான ஒரு கோவை, சரியா? தட்டு பியை அடையும் போது அது பெறும் இயக்கப்பாட்டு சக்திக்கான ஒரு கோவை. கேள்வியை நாங்க சும்மா யோசிக்குமா இருந்தா இங்க இருந்து நீங்க ஓய்வுல விட்டீங்கன்னு சொன்னா அவர் அப்படியே இந்த பாயிண்ட்டுக்கு வரைக்குள்ள ஒரு வேகத்தோட வருவார். கேள்வி என்னன்னு சொன்னா, இந்த பாயிண்ட்டுக்கு வரைக்குள்ள அவருக்கு என்ன இயக்கப்பாட்டு சக்தி இருக்கு, என்ன இயக்கப்பாட்டு சக்தி இருக்கு? எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், இயக்கப்பாட்டு சக்திக்கான சமன்பாடு ஹாஃப் எம் வி ஸ்கொயர் தான், அதுல எங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை. ஆனா இங்க நீங்க நேர ஹாஃப் எம் வி ஸ்கொயரை பாவிக்கலாமான்னு சொல்லி கேட்டா இல்ல. ஏன்னு சொன்னா எங்களுக்கு இங்க வேகம் தெரியாது. என்ன தெரியாது? வேகம். அப்ப நாங்க வேறொரு வேலையை பார்க்கணும். இங்க எனக்கு தெரியும் பிள்ளைகள், இயக்கப்பாட்டு சக்தி என்றது ஏதோ ஒரு விசை ஒன்று வேலையை செய்ததால அந்த வேலை தான் இங்க இயக்கப்பாட்டு சக்தியா மாறும். யாரோ ஒருத்தர் ஒரு வேலை ஒன்று செய்ததால அந்த வேலை தான் இங்க இருக்கிற இயக்கப்பாட்டு சக்தியா மாறுறாரு. அது என்ன வேலைன்னு சொல்லி பார்த்தேன்னு சொன்னா, இந்த ரெண்டு சமாந்திர தட்டுக்களுக்கும் இடையில ஒரு அழுத்த வேறுபாடு இருக்கிறதால, இந்த ரெண்டு சமாந்திர தட்டுக்களுக்கு இடையில ஒரு அழுத்த வேறுபாடு இருக்கிறதால அந்த அழுத்த வேறுபாடு காரணமாக செய்யப்பட்ட வேலை, வடிவா பாருங்க பிள்ளைகள், அழுத்த வேறுபாடு காரணமாக செய்யப்பட்ட வேலை தான், ஓகேவா? அழுத்த வேறுபாடு காரணமாக செய்யப்பட்ட வேலை தான் எனக்கு என்னவா மாறுதுன்னு சொன்னா இயக்க சக்தியா மாறுது. அது என்ன அழுத்த வேறுபாடு காரணமா செய்யப்பட்ட வேலைக்கு ஈக்குவேஷன் நாங்க படிச்சிருப்போம், அழுத்த வித்தியாசம் தரேட்டம். இங்க இரண்டு சமாந்திர தட்டுக்களுக்கு இடைப்பட்ட அழுத்த வித்தியாசம் கேள்வியில கொடுக்கப்பட்டது V. V என்ற அழுத்தம் ஒரு பொட்டன்ஷியல், ஒரு அழுத்த வேறுபாடு ஒரு மின்னழுத்த நாங்க பார்க்கமா இருந்தா அந்த ரெண்டு முனைகளுக்கும் குறுக்கே இருக்கிற அழுத்த வித்தியாசம் V ஆகும், ஏற்றம் Q ஆகும் இருந்தா இந்த VQ என்றுதான் இங்க செய்யப்பட்ட வேலை. அது செய்யப்பட்ட வேலை நாங்க எனக்கு என்னவா மாறி இருக்குன்னு சொன்னா இயக்க சக்தியா மாறி இருக்கு. செகண்ட் பார்ட் எனக்கு என்ன கேட்கலான்னு சொன்னா, செகண்ட் பார்ட்
இவர் இந்த பாயிண்ட் பிய அடையக்குள்ள அவற்றை வேகம் என்ன? எங்களுக்கு தெரியும் சக்தி காப்பு விதிப்படி, எங்களுக்கு தெரியும் சக்தி காப்பு விதிப்படி இங்க செய்யப்பட்ட வேலை தான் இங்க ஒரு இயக்க சக்தி ½ mv² மாறுற ½ mv அந்த வேகத்தை u என்று வைக்கிறேன். கேட்ட கேள்வி u என்ன? நீங்க u² எழுவாய் மாத்தினீங்கன்னு சொன்னா 2vq m வருது. அப்ப u எனக்கு என்ன இருக்கும்னு சொன்னா ஸ்கொயர்ட்டுக்குள்ள 2vq m வருது. ஸோ இதான் செய்யப்பட்ட வேலைக்கான சமன்பாடு. நேரடி கேள்வி. அடுத்த பாட்டு என்ன கேட்கிறாங்கன்னு சொன்னா இவர் ஒரு தட்டு ஏல இருந்து தட்டு பிய அடையிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்குமா? நாங்க சும்மா ஜென்ரலா யோசிப்போமா இருந்தா ஆரம்ப வேகம் 0, இறுதி வேகம் தெரியும், நேரம் கேட்டிருக்குன்னு சொன்னா v = u+at, அல்லது தூரம் சம்பந்தமா கழிச்சோம்னு சொன்னா s = ut + ½ அல்லது v² = u² + 2a. இதுல ஏதோ ஒரு ஈக்குவேஷன் போடலாம். ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னு சொன்னா ஆர்முடுகள் தெரியாது. அப்ப நான் முதல்ல ஆர்முடுகளை கண்டுபிடிக்க வேணும். எனக்கு தெரியும் இங்கே ஒரு விசதாக்குது. என்ன விசதாக்குதுன்னு சொன்னா EQ என்ற ஒரு விசதாக்குது. என்ன விசதாக்குது? EQ என்ற ஒரு விசதாக்குது. அந்த EQ ஒரு மின்புல வலிமையால வர EQ என்ற விசையால தான் இங்க ஒரு ஆர்முடுகள் உருவாகுது. இப்ப நான் முதல்ல ஆர்முடுகளை கண்டுபிடிக்கிறதுக்காக இயக்க திசையில எப்சமனிமே பாவிக்கிறேன். என்ன விஷயம்னு சொன்னா EQ என்ற விசை பாவிக்கப்படுது, திணிவு m, ஆர்முடுகள் a. அப்ப ஆர்முடுகளை கண்டுபிடிச்சேன்னு சொன்னா EQ × m இதான் ஆர்முடுகள். இதான் ஆர்முடுகள். ஆனா கேட்ட கேள்வி ஆர்முடுகள் இல்ல. என்ன கேட்டவன்? இவர் பிஐ அடையும் போது வேகம். அப்ப நான் வேகத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு பிள்ளைகள் s = ut + ½ போடலாம், அல்லது v² whatever நீங்க என்ன ஈக்குவேஷன் போடலாம். நான் என்ன போடுறேன்னு சொன்னா ஏல இருந்து பிக்கு போறதுக்காக s = ut + ½ போட்டுன்னு சொன்னா ஏயிலிருந்து பிக்குள்ள தூரம் d0 என்ற இடப்பெயர்ச்சி, d0 என்ற இடப்பெயர்ச்சி. ஆரம்ப வேகம் u தெரியும் பிள்ளைகள் 0. சக ½ ஆர்முடுகள் எனக்கு என்ன இருக்குன்னு சொன்னா EQ × m இருக்கு. நேரம் தான் கேட்ட கேள்வி. அப்ப t² வச்சுக்கொள்ளுங்க. நீங்க இதுல t எழுவாய் மாத்துவீங்களா இருந்தா உங்களுக்கு வரும் ஆன்சர் 2m × d0 EQ √ அவ்வளவு. இதான் ஆன்சர். இவ்வளவு விளங்கின ஒரு ரியாக்ட் பண்ணிவிடுங்க எனக்கு. இவ்வளவு விளங்கின ஒரு ரியாக்ட் பண்ணிவிடுங்க எனக்கு. ஓகே குட். இப்ப இந்த படத்துல ஒரு சின்ன மாற்றம் ஒன்று வருது. அந்த மாற்றத்தை கீறு இதுல அழிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி படம் தான் கொடுத்துருக்கு. சரியா பிள்ளை? இந்த படத்துல கொடுக்கப்பட்ட மேலிய தரவுகளை பத்தி கழிச்சுன்னு சொன்னா ஏயிலிருந்து பிக்கு போகுது. சரியா? ஏயிலிருந்து பிக்கு போகுது. இந்த பக்கத்துல இருந்து இருக்கிற தூரம் s என்று வச்சுக்கொள்வோம். s சொல்லப்படுது. இதுக்குள்ள எந்த விதமான புலமுமே இல்லையா? ஈர்ப்பு புலம் அற்ற பகுதி அல்லது மின்புலம் அற்ற பகுதி, மின்புலம் அற்ற பகுதி சொல்றாங்க. இதுல ஒரு துணிக்க முதலாவது பார்ட்டிக்கல் ஒன்று சொல்றாங்க, அதுக்கு இருக்கிற தூரம் d1 என்ற தூரம் சொல்றாங்க. அடுத்ததா இங்க ரெண்டாவது பார்ட்டிக்கல் ஒன்று இருக்குது, அதுக்கு இருக்கிற தூரம் இங்க எனக்கு d2 சொல்றாங்க. இவ்வளவு தூரம் சொல்லப்படுது. ஓகே பிள்ளை? சரி, இவ்வளவும் சொல்லப்படுது பிள்ளைகள். இப்ப என்ன சொல்றாங்கன்னு சொன்னா
நீங்க முதலாவது ஏற்றத்தையும் சரி ரெண்டாவது ஏற்றத்தையும் சரி விட்டீங்கன்னு சொன்னா அவர் அப்படி ஆர் முடுகி தட்டு பிய அடைஞ்சிட்டு ஓகேவா, ஆர் முடுகி தட்டு பிய அடைஞ்சிட்டு அதுக்கு பிறகு புலம் இல்லாத பிரதேசத்துக்களால் இயங்கி எந்த விதமான மின்புலமுமே இல்லாத பகுதிகளால் இயங்கி எத்தூரம் இயங்கி மற்ற பக்கத்துக்கு போறாரு, மற்ற பக்கத்துக்கு போறாரு. இது சொல்லப்பட்டிருக்கு. இப்ப கேள்வி என்னன்னு சொன்னா ரெண்டுமே ஓய்வில இருந்து இயங்குது. வலை பியை ரெண்டு பேருமே அடையிறதுக்கு எடுத்த நேரங்களுக்கான கோவையை எடுத்து எது முதல்ல அந்த பகுதி எஸ் அடையுது. கேள்வின்னு சொன்ன பிள்ளைகள் எஸ் இல்ல பிள்ளைகள், இந்த பாயிண்ட் பிய இந்த புள்ளி பிய இந்த பாதை பிய சரியா, இந்த டொட்டடாக குறிச்ச இந்த பாதை பிய இந்த ரெண்டு பேரில் யாரு முதலாவதா அடைவார் என்றுதான் கேள்வி. யாரால முதலாவதா அடைய முடியும் என்றுதான் கேள்வி. அதுக்கு நான் நேரம் இதுக்கு முதல்ல நான் நேரம் கண்டுபிடிச்சேன் நினைக்கிறேன். எனக்கு நேரம் கண்டுபிடிக்கிறதுக்கு தேவைப்பட்டவர் யாருன்னு சொன்னா ஆர் முடுகல். ஓகே பிள்ளை, எனக்கு நேரம் காண்றதுக்கு யாரு தேவைப்பட்டவர்னு சொன்னா எனக்கு ஆர் முடுகல் தேவைப்பட்டவர். நான் ஆர் முடுகலை கண்டுபிடிச்சு வச்சிருந்த நான் ஏ சமன் இக்யூவின் கீழ். அப்பவும் சரி இப்பவும் சரி எனக்கு ஆர் முடுகல் மாற போறது இல்லையா, அப்பவும் சரி இப்பவும் சரி எனக்கு ஆர் முடுகல் மாற போறது இல்ல. ஏன் எனக்கு ஆர் முடுகல் மாற போறது இல்லைன்னு சொல்லி கேட்டேன்னு சொன்னா பாதைகள்ல எந்த சேஞ்சுமே இல்லை. இதோட பாதைகள்ல எந்த சேஞ்சுமே இல்லை. பாதைகள்ல எந்த சேஞ்சுமே இல்லாதால ஆர் முடுகல் மாற போறது இல்ல. இப்ப கேள்வி பிள்ளைகள் நேரம் ஏல இருந்து பிக்கு வாரத்துக்கான நேரம் தான் கேட்டது. நாங்க நேரத்துக்கும் இதுக்கு முதல்ல ஒரு ஈக்குவேஷன் போட்டு கண்டுபிடிச்சிட்டோம். என்ன ஈக்குவேஷன் போட்டாங்க, எஸ் சமன் யூடி பிளஸ் ஹாஃப் ஏ டி ஸ்கொயர் என்ற ஈக்குவேஷன் போட்டனாங்க. நான் அதை இங்க முதலாவது துணிக்கைக்கு அப்ளை பண்றேன். ஏற்கனவே போட்டாச்சு, திருப்பூர்க்கா சொல்லி காட்டுறேன். நான் இந்த சமன்பாட்டை முதலாவது துணிக்கைக்கு அப்ளை பண்ணுவனா இருந்தா முதலாவது துணிக்க எவ்வளவு தூரம் போயிருக்கு, d1 தூரம் போயிருக்கு. ஓய்வில் இருந்து விடுறதால ஆரம்ப வேகம் 0 ஹாஃப் ஆர் முடுகல் என்ன போடலாம்னு சொன்னா இக்யூவின் கீழ் எம் இன்டூ டி ஸ்கொயர் போட்டா அவங்களுக்கு டி ஸ்கொயருக்கான ஆன்சர் வரும் 2d1 m இன் கீழ் இக்யூ. அப்ப அப்ப ஏ வந்து அடையிறதுக்கு எடுத்த நேரம் ஸ்கொயருக்குள்ள 2d1 m இன் கீழ் இக்யூ இருக்கு. ஏ அடையிறதுக்கு எடுத்த நேரத்தை கண்டுபிடிச்சுன்னு சொன்னா பி அடையிறதுக்கு எடுக்கிற நேரத்தை கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஏன்னு சொன்னா இங்க d1 மட்டும்தான் பிக்கு d2 இருக்கு. அப்ப நான் பி அடையிறதுக்கான நேரத்தை கருதுவனா இருந்தா 2d2 m இன் கீழ் இக்யூ ஸ்கொயருக்குள்ள இருக்கு. இப்ப கேள்வி ஏ பெருசா பி பெருசா கேட்டுருக்கு பிள்ளைகள். இந்த ரெண்டு ஈக்குவேஷன் இருந்தும் ஏ பெருசா பி பெருசான்னு சொல்லி காட்டுறது எங்களுக்கு பெரிய வேலை இல்லை. ஏன் பிள்ளைகள், இந்த ரெண்டு சமன்பாட்டுக்குள்ளேயுமே வித்தியாசப்படுறவர் d1ம் d2ம் தான். ஆனா எனக்கு படத்தை பார்க்க தெரியும் பிள்ளைகள், எப்பவுமே d1 தான் d2வை விட பெருசு. d1 தான் d2வை விட பெருசுன்னு சொன்னா d1 வார நேரம் ta தான் டிபியை விட பெருசு. அப்ப ஏட நேரம் தான் பிட நேரத்தை விட பெருசுன்னு சொன்னா ஏ என்றவர் வாரத்துக்கு லேட் ஆகும், நேரம் கூடினவர் வாரத்துக்கு லேட் ஆகும். அப்ப யாரு முதல்ல அடைவார்னு சொல்லி கேட்டா பி முதலில் அடைவார். ஆகவே நேரம் குறைஞ்சிருக்கிறவர் முதலில் யார் அடைவார்னு சொல்லி பார்த்தா முதலில் பி அடைவார். அவ்வளவுதான் பிள்ளை, முதலில் பி அடைவார். அவ்வளவுதான் பிள்ளை. ஓகே பிள்ளைகள், இதான் பிள்ளைகள் ஆன்சர். ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு ஆன்சர். செகண்ட் பார்ட் என்ன கேட்டுக்கான்னு சொன்னா ரெண்டு பேருமே அந்த பாதையை அடையக்குள்ள வேகங்களை கண்டுபிடிச்சு யாருக்கு கூடிய வேகம் இருக்கும் என்று காணட்டான். யாருக்கு கூடிய வேகம் பிள்ளைகள், இதே மாதிரி கொஸ்டின் தான் பிள்ளை. யாருக்கு கூடிய வேகம்? நீங்க வேகத்தை பத்தி கதைக்கிறதுக்கு பிள்ளைகள் இப்ப நான் சொல்றேன் பிள்ளை, v சமன் u பிளஸ் ஏடி என்ற ஈக்குவேஷன் போடுறீங்கன்னு வைங்க. போடலாமா? போடலாம், போடுறதுல பிரச்சனை இல்லை. போட்டா எனக்கு என்ன பிரச்சனை வரும்னு சொன்னா பிள்ளைகள், v சமன் பாருங்க பிள்ளைகள், v சமன் u பிளஸ் ஏடி ஆரம்ப வேகம் சரி 0, ஆர் முடுகல் பிள்ளைகள் ஒரு பெரிய வலிவு இருக்காரு, நேரமும் ரொட்டுக்குள்ள வாராரு, ரெண்டையும் வந்து சுருக்கி பிடிச்சு காண்றது கொஞ்சம் வேலை கூட, செய்யலாண்டு இல்ல வேலை கூட.
அப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா இந்த ஈக்குவேஷன் இந்த வீசமன் டியூப்ளசிட்டியை போடாம எனக்கு இந்த நேரமும் சம்பந்தப்படாம ஓகே அப்ப நேரம் சம்பந்தப்பட்டதானே பிள்ளைகளுக்கு எல்லாம் வரும் அப்ப நேரமும் சம்பந்தப்படாம வேகத்தை காண்றதுக்கு அது ஈக்குவேஷன் இருக்கான்னு யோசிச்சுன்னு சொன்னா இருக்கிறாரு யாரு வி ஸ்கேட் சமன் யூ ஸ்கேட் பிளஸ் 2as நீங்க வீசமன் டியூப்ளசிட்டி போடக்கூடாதுன்னு சொல்லி கேட்டா போடலாம் அது பிரச்சனை இல்லை ஆனா போட்டா கொஞ்சம் வேலை கூட சுருக்கல்ல சரியா பிள்ளைகள் அதனால் முதலாவது துணிக்கைக்கு அப்ளை பண்ணுவனா இருந்தா கடைசி வேகம் என்னது v1 ஆரம்ப வேகம் என்னது சைவர் 2 into ஆறு முதல் எனக்கு என்னது EQ எஸ் எவ்வளவு d1 ஆவை v1 எனக்கு என்ன வரும்னு சொன்னா ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள 2EQ d1 இன் கீழ் m இருக்கு v1 v2 கண்டனு சொன்னா v2க்கும் v1க்குமான வித்தியாசம் அந்த d1 மட்டும்தான் ஆகவே 2EQ d2 இன் கீழ் m இது ரெண்டிலையும் எனக்கு யாரு பெருசுன்னு சொல்லி ஈஸியாவே பார்க்கலாம் d1 தான் பெருசு d2 விட அப்ப இங்கேயும் பிள்ளைகள் d1 d2 விட பெருசுன்றதால நான் சொல்லிக்கொள்ளலாம் v1 தான் v2 விட பெருசு ஈஸி கேள்வி இவ்வளவும் விளங்கினா ஒரு கணக்கு ரியாக்ட் பண்ணுங்க ஓகே அடுத்த கேள்வி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இவ ஓகே இங்க பாருங்க இவ இந்த முதலாவது பாயிண்டில இருந்தும் ரெண்டாவது பாயிண்டில இருந்தும் வேறு நேரங்கள்ல வலிக்கிட்டு இருந்தாலும் ஓகேவா முதலாவது பாயிண்டில இருந்தும் ரெண்டாவது பாயிண்டில இருந்தும் வேறு நேரங்கள்ல வலிக்கிட்டு இருந்தாலும் இவ இந்த பாயிண்ட் அடையக்குள்ள இந்த பாயிண்ட் இந்த கடைசியா வார இந்த பாயிண்ட் அடையக்குள்ள ரெண்டு பேருமே ஒரே நேரத்துல உள்ள வாரினம் ரெண்டு பேருமே ஒரே கணத்துல உள்ள வாரினம் ஓகே நாங்க இதை கொஞ்சம் யோசி ரெண்டு பேருமே ஒரே கணத்துல உள்ள வாரினம்னு சொன்னா ரெண்டு பேருமே ஒரே கணத்துல உள்ள வாரினம் நான் சில விஷயங்களை யோசிக்கலாம் பிள்ளைகள் இந்த முதலாவது துணிக்கையும் சரி ரெண்டாவது துணிக்கையும் சரி இந்த புள்ளியில வரைக்குள்ள வேகங்களை கண்டுபிடிச்சிட்டேன் இவர் v1 இவர் v2 இந்த வேகங்களை கண்டுபிடிச்சிட்டேன் இந்த பகுதி புலம் எதுவுமே இல்லாத பகுதி என்றதால இந்த பகுதி புலம் எதுவுமே இல்லாத பகுதி என்றதால இதுக்குள்ள வேகம் மாற போறது இல்லை இந்த புலமற்ற பகுதிக்குள்ள வேகம் மாற போறது இல்லை ஏன் வேகம் மாறாதுன்னு சொன்னா வேகம் மாற வேணும்னு சொன்னா அங்க ஒரு ஆர்முடுல இருக்க வேணும் ஒரு விச தாக்க வேணும் விச தாக்காத பகுதிக்குள்ள வேகம் மாறாது விச தாக்காத பகுதிக்குள்ள வேகம் மாறாது அப்ப வேகம் மாறாத பகுதிக்குள்ள அது மாறாவதுல துணிக்க போகும் இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்ன பிள்ளைகள் முதலாவது துணிக்க இங்க போறதுக்கு அடுத்த நேரமும் ஓகேவா நான் சும்மா உங்களுக்கு எழுதி காட்டுன்னு பாருங்க முதலாம் துணிக்க போறதுக்கு அடுத்த நேரம் முதலாம் துணிக்கை இயங்க எடுத்த நேரம் துணிக்கையின் மொத்த இயக்க நேரம் பிள்ளைகள் முதலாம் துணிக்கையின் மொத்த இயக்க நேரம் எனக்கு நேரம் சொல்லலாம் பிள்ளைகள் என்ன நேரமா எனக்கு இருக்குமா இருந்தா எனக்கு தெரியும் முதலாவது பாயிண்டில இருந்து பிக்கு போறதுக்கான நேரம் t1 அதோட புலம் இல்லாத பகுதிக்குள்ள எந்த விதமான புலமுமே இல்லாத பகுதிக்குள்ள ஓகே பிள்ளைகள் புலம் எதுவுமே இல்லாத பகுதிக்குள்ள போயிருக்காரு கொஞ்ச நேரம் அந்த நேரத்துக்கு என்ன சமன்பாடுன்னு சொன்னா பிள்ளைகள் அந்த நேரத்துக்கு என்ன சமன்பாடு சொன்னா பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் எனது சமன்பாடு பிள்ளைகள் படிச்சிருப்பீங்க கதி சமன் தூரத்தின்கள் நேரம் நேரம் சமன் தூரத்தின்கள் கதி அப்ப இங்க அவர் எவ்வளவு தூரம் போயிருக்காருன்னு சொன்னா எஸ் என்ற தூரம் போயிருக்காரு என்ன வேகத்துல v1 அப்ப முதலாவது துணிக்க இயங்கின மொத்த நேரம் இந்த t1 இருக்கு இதே மாதிரி நான் என்ன செய்யலாம்னு சொன்னா ரெண்டாவது துணிக்க இயங்கின மொத்த நேரத்தை காணலாம் அது என்னவா இருக்குன்னு சொன்னா பிள்ளைகள் t2 பிளஸ் எஸ் இன்கில் v2 இவ்வளவும் விளங்கின ஒரு கேன் ரியாக்ட் இவ்வளவும் விளங்கிட்டான ஒரு கேன் சொல்லுங்க
இவ்வளவும் விளங்கிட்டா ஒரு கணக்கு சொல்லுங்க. ரைட். இப்ப எனக்கு தெரியும் இந்த T1ம் T2ம் சமன். ஏன்? அதுதான் தரவு. 2 பேருமே ஒரே நேரத்துல போய் சேர்ந்திருக்கிறோம்ன்றான் தரவு. நீங்க இப்ப 2யும் சமப்படுத்தி சுருக்கினீங்கன்னு சொன்னா S வரும். என்ன செய்யலாம்? T1 பிளஸ் S இன் கீழ் V1 சமன் T2 பிளஸ் S இன் கீழ் V2. S எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு போனோம்னு சொன்னா T1 மைனஸ் T2 ஈக்குவல் டு S பொதுவெடுத்தா 1 இன் கீழ் V2 மைனஸ் 1 இன் கீழ் V1. இதை நீங்க எழுவாய் மாத்தினீங்கன்னா ஓகே பிள்ளைகள், அதுல ஸ்பேஸ் இல்லை பிள்ளைகள். ஆனா இங்க பாருங்கவா, அதை நீங்க எழுவாய் மாத்தினீங்கன்னு சொன்னா சரியா? எழுவாய் மாத்தீங்கன்னா சரி. ஸோ அதுல அந்த ஸ்டெப் பிள்ளைகள் அப்படி இங்க பாருங்க. ஸோ T1 மைனஸ் T2 இருக்கட்டும். மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா S இன்டூ V1 மைனஸ் V2 இன் கீழ் V1 இன்டூ V2. நீங்க S எழுவாய் மாத்தினீங்கன்னு சொன்னா T1 மைனஸ் T2 இன்டூ V1 V2 ஓவர் V1 மைனஸ் V2. இதான் வழியில ஆன்சர். ஈஸி கொஸ்டின். இவ்வளவு விளங்கின ஒருக்கா ரியாக்ட் பண்ணுங்க பிள்ளைங்களுக்கு. இவ்வளவு விளங்கின ஒருக்கா ரியாக்ட் பண்ணுங்க பிள்ளைங்களுக்கு. ரைட். மார்க் பண்ணிட்டு 2013ஆம் ஆண்டு பேப்பருக்கு வாங்க.